உடல் ரீதியா நீங்க பிரிஞ்சிருந்தாலும், உங்க ஆன்மா இன்னும் ஒண்ணா தான் இருக்கு 5Dல. அதனால தான் இந்த பிரிந்த போதும் இசைநாள் இணையும் உள்ளங்கள். அதாவது 5D ரேடியோ. அந்த 5D எனர்ஜிலேருந்து உங்க பெர்சன் என்ன சாங்க உங்களுக்கு சொல்ல விரும்புறாங்க? இந்த பாடல் மூலம் உங்களுக்கு என்ன கருத்த சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து புது டெக் நான் கிரியேட் பண்ணியிருக்குது. மோர் தென் 100 சாங்ஸ் இருக்கு. நான் ஆன் ஸ்க்ரீன் ஷஃபிள் பண்ணதுக்கு காரணம் உங்க எனர்ஜிய பிக்கப் பண்றதுக்கு தான். பார்த்தீங்கன்னா, வெரி ஸ்பெசிஃபிக் சாங் என்னன்னு பார்க்கலாம். "அடியே அடியே என் குட்டி பட்டாசே தனியே தனியே வந்து விட்டு விலாசே உயிரே உயிரே என்னை மன்னிச்சு பேசு கண்ணால் தீ வீசாதடி." சரி, நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்க. அதுதான் குட்டி பட்டாசு மாரி டப்ப டப்பன்னு வெடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால உங்ககிட்ட ஏதோ ஒரு சரசம், சல்லாபம் அத எதிர்பார்க்குறாங்க. மேபி நீங்க ரொம்ப கோவமா, கடுப்பா இருக்கீங்க. இல்லன்னா வந்து மூஞ்ச திருப்பிட்டு போயிட்டுருக்கீங்க. அதனால தான் உங்கள குட்டி பட்டாசுன்னு செல்லமா கூப்பிடுறாங்க. என்ன எனர்ஜி சொல்றது அப்டின்னா, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்கள வந்து அவங்க பேம்பர் பண்ணணும். இல்லன்னா வந்து தே வாண்ட் டூ வூ யூ அப்டின்னா, உங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். என்ன ஒரு செல்லமா அதாவது ஒரு ரொமான்டிசைஸ் பண்ணி உங்கள வந்து அவங்க வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பார்க்கலாம். இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு ஆழமான என்ன செய்திய கொண்டு வருது நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஓவரால் எனர்ஜி இங்க இருக்கு. இப்போ நீங்க வந்து டீப் பிரீத் பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் நினைச்சுக்கலாம் அப்படின்னா, கோவம் வந்து இந்த காதலுக்கு ஒரு தடையா இருக்காது. எப்பவுமே வந்து ஆங்கர் இஸ் நாட் குட். கோபத்த நான் வந்து விடுறேன். இந்த கனெக்ஷனோட ஆழத்த நான் பார்க்க விரும்புறேன். ஷோ மீ த ரியல் ஃபீலிங்ஸ் ஆஃப் திஸ் பர்சன். அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கும்போது அந்த பர்சனோட உண்மையான ஃபீலிங்ஸ் வரும். எதனால் இந்த கோபம் அப்படின்னு நான் பிக் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ரொம்ப 2 பேருமே ரொம்ப அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கவங்க நினைக்கிறேன். அவங்க உங்ககிட்ட வர நினைக்கிறாங்க. வர துடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் தான் அவங்களோட எல்லாமே வீடு. ஹவுஸ் கிங் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்கள் மேலே வச்சுட்டு இருக்க காதல் வேற லெவலான காதல். நிச்சயமா உங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்க. அதனால தான் உங்களோட கோபம் அவங்கள வந்து பாதிக்குது. குட்டி பட்டாசு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வந்து சண்டை போடுனா தனியா வந்து சண்டை போடு, பப்ளிக்கா ஏதாவது சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது வந்து செல்லமா கூட உங்ககிட்ட சொல்லலாம். எல்லாத்துக்கு முன்னாடி ஏதாவது சொல்லிடாத, தனியா வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் உங்களோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ் இருக்கு. நான் வந்து மவுண்டைன் பார்க்குறேன். 8 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி. ஸோ இது வந்து தடைகள தாண்டி வர கம்யூனிகேஷன் தான். இந்த ஸ்டோரி அப்படிதான் சொல்லும். ஒரு தடைய உருவாக்குவாங்க. அத தாண்டி வந்து அந்த ஹீரோ எப்படி வராங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இந்த கார்டோட மீனிங்கே. ஒரு சிலருக்கு வந்து இது கிரியேட் பண்ற பிளாக்கேஜா கூட இருக்கலாம். பட் ஒரு சிலருக்கு மட்டும் தான். இவங்க இந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன மெசேஜ் கன்வே பண்ண விரும்புறாங்க? 2 ஆஃப் சோர்ட்ஸ். கண்டிப்பா நீங்க கோவமா இருக்கீங்க. கோவமா இருக்கீங்க. உங்கள புரொடெக்ட் பண்ணியிருக்கீங்க. நோ கம்யூனிகேஷன் இருக்கலாம். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனா இருக்கலாம். ரொம்ப வேகமா உங்கள நோக்கி வராங்க. ஆனா உங்ககிட்ட வரதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நீங்க எதிர்பார்க்காத தருணத்துல தான் நிச்சயமா இவங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. பட் பேசும்போது உண்மை தான் வரும். உண்மைய தவிர வேற ஒண்ணும் இல்ல. 9 ஆஃப் வாண்ட்ஸ். கண்டிப்பா நான் சொன்ன மாரி உங்கள தாக்கறதுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூஸ்டர் எனர்ஜி இங்க இருக்கும். இந்த காதல உடைக்கிறதுக்கு இல்லன்னா வந்து உங்கள வந்து ஒரு சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கு ஒரு எனர்ஜி ரொம்பவே ட்ரை பண்றாங்க. மேபி இது வந்து உங்க ஃபேமிலியா இருக்கலாம். ஏன்னா வீடு இருக்கீங்க. இல்லன்னா வந்து அ உங்களோட சேஃப்டி, செக்யூரிட்டிய வந்து அ அசைக்கிறனால வந்து உங்கள அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பிரபஞ்சம் வந்து இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள புரொடெக்ட் பண்றாங்க. ஒண்ணு பிரபஞ்சம் புரொடெக்ட் பண்றாங்க. இல்லன்னா இது வந்து உங்க காதல் உங்களையும் அறியாம உங்கள புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அத நீங்க புரிஞ்சுக்கணும். மேபி இந்த ரீடிங் மூலம் அத தான் சொல்றாங்க. அவங்க கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஒரு உண்மை இதுதான்றாங்க. நான் வந்து உன்ன ஆக்சுவலா புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இப்ப பேசினேன் அப்படின்னா, உனக்கு தேவையில்லாத பல சிக்கல்கள் வரும். நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன். இல்லன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப அக்ரெசிவ் ஃபேமிலி. அவங்க வந்து இங்க பார்த்தீங்கன்னா, இந்த வீட பத்தி தான் இங்க பேசுறோம். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட வந்து ஒரு சேவல் வந்து தலை மேல வச்சு தூக்கிட்டு திருடிட்டு போகுது. ஸோ கண்டிப்பா இதுல ஃபேமிலி இன்வால்வ்டு. அவங்க ஃபேமிலி மேபி ரொம்ப அரகன்ட் ஃபேமிலி. இல்லன்னா வந்து இந்த சமயத்துல உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற பயத்தினால, இல்லன்னா ஒரு பாதுகாப்பு காரணங்களுக்காக தான் வந்து அவங்க உங்ககிட்ட பேசாம இருக்காங்களே தவிர, நீங்க இத புரிஞ்சுக்காம கோவிச்சுக்கிறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஏஸ் ஆஃப் கப்ஸ் கடவுள் குடுத்த வரம் நீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த காதலே வந்து அவங்க வரமா தான் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் காயின்ஸ் உங்களோட சேர்ந்து வொர்க் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே குட்டி பட்டாசு தான். ஏன்னா குயின் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி இங்க வருது. கொஞ்சம் இட்ஸ் லைக் கோவக்கார அ கோவக்கார குட்டி பட்டாசு நீங்க தான்.
ஒரு லைட் ஹார்ட்டட் எனர்ஜில தான் இருக்காங்க. என்னால அத பிக்கப் பண்ண முடியுது அவங்களோட எனர்ஜிய. நீங்க கொஞ்சம் கோவமா இருக்கீங்க. பட் இத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, இந்த கோவம் வந்து போயிடும். மேபி 5Dல அவங்க வந்து உங்கள புரொடெக்ட் பண்றாங்க. எனர்ஜெட்டிக்கா 5Dல நம்ம ஃபியூ வீக்ஸா இந்த எனர்ஜி தான் பார்த்துட்டுருக்கோம். 5Dல நீங்க ரொம்ப அலைன்டா இருக்கீங்க. 5Dல உங்க யூனியன் ஆல்ரெடி நடந்துருச்சு. ஸோ இந்த 3Dல தான் அதுக்கான அலைன்மென்ட்ஸ் நடந்துட்டுருக்கு. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே வந்து நீங்க அந்த கோவப்படுறது, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கிறது, தேவையில்லாம வந்து பிரச்சனைகள உருவாக்குறது, இதெல்லாம் நடக்காது. அ இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, பவுண்டரீஸ் இங்க பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி பிட்ரயல். கண்டிப்பா அது ஃபேமிலி தான். அவங்க ஃபேமிலிக்காக தான் உங்கள பாதுகாக்க நெனைக்கிறாங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் க்ரூயல் ஃபேமிலி அப்டின்னு சொல்லுவாங்கல்ல. கொடூரமான ஒரு குடும்ப இருக்கு. அந்த அந்த சிச்சுவேஷன அவங்க முடிக்க தான் நெனைக்கிறாங்க. அப்புறம் 10 ஆஃப் வாண்ட்ஸ் எனர்ஜி இது வந்து அவங்களோட கர்மா நெனைக்கிறாங்க. நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சோல். உங்கள புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற ஒரு பியூர் சோல் நீங்க. ரொம்ப இன்னசென்ட். அதே சமயம் வந்து உங்களுக்கு வந்து அதிர்ந்து பேசினா கூட இட்ஸ் லைக் உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லன்னா வந்து உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள உங்கள கோ த்ரூ பண்ண வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த வலிய அவங்க அனுபவிச்சா போதும். இதுல வந்து நீ மாட்டிக்காத அப்படின்றாங்க. என்னோட ஃபேமிலி துரோகத்த நானே தான் பார்க்கணும். நானே தான் ஃபேஸ் பண்ணணும். இதில நான் உன்ன மாட்டி விட விரும்பல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உங்ககிட்ட வராம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய காரணம். அவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் கொடூரமான ஃபேமிலி. இல்லன்னா வந்து பார்க்கலாம். கம்யூனிகேஷன் நிச்சயமா உங்ககிட்ட வரும். ஒரு ஒரு விதத்துல இல்லன்னா ஒரு விதத்துல உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இந்த ரீடிங்குமே ஒரு கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். ஸோ இத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே போதும். இந்த தேவையில்லாத கோவங்கள்லாம் விட்டுட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்க அந்த சூழ்நிலைய. 7 ஆஃப் கப்ஸ், ஆப்ஷன்ஸ். வை ஆப்ஷன்ஸ்? 7 ஆஃப் சோர்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. லவ்வர்ஸ். ஒரு சிலருக்கு இந்த பெர்சன நீங்க பிளாக் பண்ணதுக்கு காரணம் இந்த பெர்சன் வந்து ஒன்ஸ் அ பிளேயர். பிளேயர் எனர்ஜின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெகுலரா பார்க்குற வியூவர்ஸ்க்கு. நான் திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. 7 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸ். உங்கள விட்டுட்டு அவங்க யாரையோ தேர்ந்தெடுத்திருக்காங்க. இல்லன்னா வந்து ஆ ஒரு ஒருத்தங்களோட இருக்கிறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. எனக்கு வந்து பல மலர்கள் தேவை அப்படின்னு வந்து இந்த பெர்சன் உங்கள விட்டுட்டு போயிருக்கலாம். இல்லன்னா வந்து உங்களோட இந்த ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் இந்த பவுண்டரீஸ்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. உங்ககிட்ட ஓகே சொன்னா, உங்களுக்கு மட்டுமே லாயலா இருக்கணும். இதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் வந்து இந்த மாரி பல கப்ஸ்ல வந்து சரக்கு குடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்னாலலாம் இருக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க பாஸ்ட்ல. ஆனா இப்போ அதுக்காக வந்து நொந்து நொந்து ஒரு ஒரு நொடியும் வந்து தன்ன தானே வருத்திக்கிறாங்க. இந்த வந்து ஒரு டஃப் சைக்கிள். இந்த ஒரு வலி அவங்க கோ த்ரூ பண்றாங்க பார்த்தீங்களா? இந்த வலிக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 10 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஆனா அதுக்கு தடையா இங்க நிக்கிறது வந்து ஃபேமிலி இல்லன்னா ஃபேமிலி ரிலேட்டட் பெர்சன் இல்லன்னா அவங்க யாரோ ஒருத்தவங்கள ஃபேமிலியா நினைச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க தான் இந்த மாரி துரோகத்த அவங்களுக்கு பண்றாங்க. ஸோ இந்த ரீடிங் மூலம் அவங்க உங்களுக்கு சொல்றது, உங்களோட சிறகடிச்சு வெளியில சுதந்திரமா பறக்கணும். 6 த லவ்வர்ஸ் கார்ட். அம் உங்களோட சிறகடிச்சு சந்தோஷமா சுதந்திரத்த அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சில பல தடைகள் இருக்கு. அ அதுக்காக உங்கள கோவிச்சுக்காத, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா வந்து இப்போ அந்த மாதிரி இல்ல. நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். நீ தான் என்னோட இந்த கார்ட் வந்துட்டாவே அவங்க வந்து உங்க மேல வச்சிருக்கிற காதல் வந்து ரொம்ப பியூர் அலாதி அம் காதல் இருக்கு. ஆனா உண்மையான காதலும் கூட. ஜென்யூன் லவ் அத நான் இங்க பார்க்குறேன். உங்களோட இன்டென்ஷனும் இங்க பியூரா இருக்கு. அவங்க இந்த காதல் இந்த பாடல் மூலம் உங்களுக்கு சொல்றது கோவிச்சுக்காத அப்படின்னு ஆரம்பிச்சு, ஏன் கோவிச்சுக்காதங்கிறத ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க தான் அவங்களோட காதல். நீங்க இல்லாம அவங்க இல்ல. நான் பண்ண துரோகத்துக்காக என்ன மன்னிச்சுடு. நான் உன்ன ஆக்சுவலா புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு காமிக் எனர்ஜியா கூட இருக்கலாம். ஏன்னா இத வந்து கிளாரிஃபை பண்ணது பார்த்தீங்கன்னா, குயின் ஆஃப் சோர்ட்ஸ் இந்த ரூஸ்டர் எனர்ஜி ஒரு காமிக் எனர்ஜியா கூட இருக்கலாம். அவங்க அவங்களோட ஃப்ளிங்ல ஒருத்தங்களா கூட இருக்கலாம். எக்ஸா இருக்கலாம். இப்போ அவங்க வந்து இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம உங்ககிட்ட வந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ, ஆக்சுவலா ஒரு சிலருக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரீடிங். ஓகே. நான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்ல விரும்புற ஒரு விஷயம் என்னன்னா, நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ன்னு ஒரு ரீடிங் போட்டிருப்பேன். அதுல வந்து இந்த பெர்சன் வந்து 3 பார்ட்டியோட சேர்ந்து உங்கள வந்து அட்டாக் பண்ற மாரி ஒரு ஒரு விஷயம் பார்த்துருப்போம். இந்த ரீடிங்ல அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்க அப்படின்னா, அப்படி வந்து நான் நடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல விரும்புறாங்க. சில நீங்க அத பார்த்தோனே கோவப்பட்டுருந்தீங்க அப்படின்னா, அது அவங்க வந்து இந்த ரீடிங் மூலம் கிளாரிஃபை பண்றாங்க. நான் வந்து ஆக்சுவலா பெயின்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கேன். இந்த எனர்ஜி கிட்ட இருந்து உன்ன காப்பாத்துறதுக்காக தான் நான் அவங்களோட வந்து ப்ளே பண்ற மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து அத நம்பாத. உன் மேல வச்சுட்டு இருக்க காதல் ரொம்ப ஆழமான காதல். இந்த இந்த நடிப்ப வந்து நீ நம்பணும்னு அவசியம் இல்ல. நீ கோவப்படாத. நீ கோவப்பட்ட அப்டின்னா என்னால தாங்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கோ. நான் ஏன் பண்றேங்கிறதுக்கான விஷயங்கள நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம வந்து இத ஒரு நிமிஷம். இந்த எனர்ஜிய வந்து நம்ம இன்னொரு பாடல் மூலம் கிளாரிஃபை பண்ணுவோம். ஏன்னா வந்து இத எப்படியுமே அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் அப்படின்னாவே எனர்ஜி மேனிபுலேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபாரன்சிக் அனாலிசிஸ்ல பார்த்த ரீடிங் வேற, எனர்ஜி வேற, இங்க வந்து அவங்க சொல்ற விஷயம் வேற. இத வந்து ஒரு பாடல் மூலமாவே கிளாரிஃபை பண்ணிடலாம். அவங்களோட உண்மையான எண்ணம் என்ன? அவங்க உண்மையான இதயம் என்ன ஸ்பிரிட்ஸ்? இந்த பெர்சனோட உண்மையான இதயம் என்ன? உண்மையான இதயம் என்ன? நீங்க வந்து இப்போ உண்மைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷனோட பாருங்க. ஐ வாண்ட் டு நோ த ட்ரூத் அப்படின்ற மாதிரி நீங்க நினைங்க. அந்த மாரி கமெண்ட் போடுங்க. ஐ அலைன் மைண்ட் செல்ஃப் வித் த எனர்ஜின்னு போடுங்க. இல்ல ஐ மேனிஃபெஸ்ட் ட்ரூத் அப்படின்னு போடுங்க. இந்த மாரி விஷயங்கள நீங்க யோசிக்கும்போது தான் அதுக்கான விடை இங்க சரியா வரும். நீயும் நானும் சேர்ந்தே செல்லும் நேரமே, நீலம் கூட வானில் இல்லை எங்கும் வெள்ளை மேகம். ஓ! இது ஓ மை காட்! எவ்ளோ அழகா வந்து இந்த பாடல் உங்களுக்கான விடைய குடுத்துருச்சு அப்படின்னு நீங்க பார்க்கணும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துலயும் அவங்க அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த ஹீரோயினுக்கு நல்லதுன்னு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுவாங்க திருட்டுத்தனமா. அ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டவங்களோட சேர்ந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு ஹீரோயினுக்கு சில சமயம் டவுட் வரும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படிதான் அவங்களும் பண்றேன்டாங்க. உங்களோட நடக்கும்போது வானத்துல கொஞ்சம் நீலம் கூட இல்ல. எல்லாம் வந்து வெள்ள வெள்ளையா அவ்ளோ பளிச்சுன்னு இருக்கு. உங்களோட போற பயணம் வந்து சலிப்பே இல்லாத பயணம். அந்த பயணத்துக்கு இடையில வர தடைகள களையறதுக்கு தான் அவங்க வந்து இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு வீர மாரி நடிப்பாங்க. ஆக்சுவலா வந்து ஒரு ரவுடி மாரி இது பண்ணுவாங்க. அந்த மாரி தான் இங்க ஏதோ ஒரு நடிப்பு இருக்கு. இது வந்து காமிக் எனர்ஜிய வந்து மேனிபுலேட் பண்றதுக்கு தானே தவிர, உங்க மேல வச்சுட்டு இருக்க காதல்ல ஒரு துளி மாற்றமும் அவங்களுக்கு இல்ல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களோட உண்மையான இதயம் என்ன? ஹவ் பியூர் யூ ஆர். அதே சமயம் இந்த காதலோட வலிமை என்ன? இது எவ்ளோ அதிசயமான ஒரு விஷயம், ஒரு வரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட சேரணும், உங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த டெவில் எனர்ஜிய பத்தி அவங்க நிச்சயமா உங்ககிட்ட உண்மைய தான் சொல்லுவாங்க. பொய் சொல்ல போறது இல்ல. ஸோ இட்ஸ் ஆல் டு புரொடெக்ட் யூ. உங்கள பாதுகாக்கிறதுக்கு தானே தவிர, உங்க மேல இருக்க கோவம் இல்லன்னா உங்கள ஏமாத்துற எண்ணம் அவங்களுக்கு இல்லன்னு சொல்றாங்க. ஸோ ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.